அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. நேரம் காலை 9:30 மக்களுடன் மருதநெல்லி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைக்கின்றோம். மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 தினந்தோறும் காலை 9:30 நாம் மக்களுடன் மருதநெல்லி என்ற நிகழ்ச்சியில் அற்புதமான தலைப்போடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேயர்களே, இன்று தேசிய டெங்கு தினம். அதை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினராக மாவட்ட மலேரியா அலுவலர் கே. சுப்பிரமணி அவர்கள் நம்மோடு நிலையத்தில் இணைந்திருக்கிறார். இந்த டெங்கு காய்ச்சல்னா என்ன, அந்த டெங்குவினுடைய தடுப்பு முறைகள் என்ன, இது குறித்தான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு நம்மோடு இணைந்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். அன்புக்கிணை நேயர்கள், நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 043442 என்ற முன் இணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன் இணைப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மருதநெல்லி சமுதாய வானொலி மூலம் மக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இந்த நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு இன்னைக்கு நேரலையில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி சார். மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாகவும் அதனுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். இப்போ இன்னைக்கு தேசிய டெங்கு தினம். அந்த வகையில் டெங்கு அப்படின்னா என்ன, முதல்ல அடிப்படையில் மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அப்படின்னா டெங்கு அப்படின்னா என்னன்னு சொல்லணும். ஆமாம் சார், இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க டெங்கு தினமாக. ஏன்னா டெங்குங்கிறது ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மக்கள் பொதுவாக காய்ச்சல் அப்படின்னா காய்ச்சல் வராத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே மனிதனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டைமாவது காய்ச்சல் வராமல் இருக்காது. இந்த காய்ச்சல் வர்றதுக்கு பலவித காரணங்கள் இருக்கு. காய்ச்சல் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நார்மலா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க. இயற்கைக்கு மாறாக நம்ம உடம்புல வேற ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அதாவது வேற ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ள நுழையும் போது அதை எதிர்த்து நம்ம வெள்ளையன்னு போராடும் போது கண்டிப்பா அந்த போராட்டத்தினால அந்த ஹீட் டெம்பரேச்சர் நம்ம பாடியில உருவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம காய்ச்சல்னு சொல்றோம். இந்த காய்ச்சல் பல வகையான காய்ச்சல் இருக்கு. அந்த காய்ச்சல்ல இப்ப டெங்குங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிளா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது காய்ச்சல்னா என்ன, அது தெரியணும். காய்ச்சல் ஏன் வருது. இப்ப நார்மலா இருக்கக்கூடிய நம்மளோட ரத்தோட்டம் ஓடிட்டு இருக்கு, இயற்கையாக மனித உடல்ல ஓடிட்டு இருக்குங்க. சரிங்க. அதுல பல விதத்துல நம்ம சுவாசிக்கிற காத்து மூலம் அல்லது உணவு மூலம் அல்லது குடிக்கிற தண்ணி மூலம், இது மூலம் உள்ள கிருமிகள் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆயிரும், உடம்புக்குள்ள நுழைஞ்சு அது ரத்தோட்டத்துல கலக்கும் போது அந்த கிருமி ஃபாரின் பார்ட்டிஸ் எது இருந்தாலும் நம்ம உடம்பு ஏத்துக்காது. அதை வெளியேற்றி ஆகணும். அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்புலேயே இயற்கையா ரத்த ஓட்டத்துல உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் 2 இருக்கு. அது இல்லாம பிளட்லெட்ஸ் அப்படின்னு இருக்குது, ரத்த தட்டணுக்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம ரத்தோட்டம் தூய்மையா இருக்கு, நல்லபடியா இருக்கு. அது எந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. உள்ள ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நுழைஞ்சுன்னா அதை எடுத்து போராடி வெளியே தள்ளணும். அப்ப அந்த வெள்ளை அணுக்கள் அந்த கிருமிகளையோ அல்லது பார்ட்டிகல்ஸ் எது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நுழைஞ்சாலும் அதோட போராடும். அது போராடும் போது வெள்ளை அணுக்கள் ஒரு 5 வகை இருக்குங்க. அதுல பேகோசைட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, நியூட்ரோபில்ஸ், மானோசைட், இப்படி வெள்ளை அணுக்கள் 5 வகை இருக்கும். அதுல மானோசைட் அப்படிங்கிற இதுதான் நம்ம வெள்ளை அணு இந்த கிருமியை விழுங்கிடும். விழுங்கிட்டு அதை சுத்தி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அந்த கிருமியை க்ளோஸ் பண்ணிட்டு தானும் அழிஞ்சிடும். அதாவது தற்கொலைப்படை ஆமா, அது மாதிரி செயல்படுது நம்ம வெள்ளை அணுக்கள். சப்போஸ் ஒரு அடிபட்டுச்சு, நம்ம போயிட்டோம் கீழே விழுந்துட்டோம் அல்லது வேற ஏதோ ஒரு இதெல்லாம் அடிபட்டுச்சுனாக்க அந்த இடத்துல டேமேஜ் ஆகும் செல்ஸ். நம்ம உடம்பு ஃபுல்லாவே செல்ஸ் தான், ரத்த அணுக்கள், தசை, எலும்பு எல்லாமே, முடி முதல் கொண்டு எல்லாமே அணுக்கள், எல்லாமே உயிர் இருக்கு. அப்படி அடிப்படும் போது அந்த இது என்ன ஆயிருது, அழிஞ்சு போயிருது. அங்க டேமேஜ் ஆகி அது ஃபாரின் பார்ட்டிஸ் ஆயிருது. அப்ப அதை என்ன பண்ணோம், அது வெளியே தேவணும். அப்ப அந்த மாதிரி டைம்ல அந்த வெள்ளை அணு போராடும். இப்ப சாதாரண அடிப்பட்டவன் நமக்கு ஃபீவர் வரும். ஆமா, அந்த மாதிரி ஃபீவர்ங்கிறது இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த நெறிக்கெட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் நெறிக்கட்டும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட செல்ஸ் ஒரு 500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுத்தி 50,000 வெள்ளை அணுக்கள் அதை கிளியர் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் சார். நார்மலாக கிராமப்புறங்கள் என்ன பண்ணிடுவாங்க, நெறிக்கட்டி அக்கல்ல கட்டும், இல்லைன்னா தொடை இடுக்கில் இந்த மாதிரி அக்கல்ல கைகளில் கட்டும். அப்போ அந்த நெறிக்கட்டியை வலிக்கும். அதனால ஒத்தனம் கொடுப்பாங்க, சுடுதண்ணி கொடுத்து ஒத்தனம் கொடுப்பாங்க. அது சரியா? அது பிசிக்கலி பாத்தீங்கன்னா அது நேச்சர், நம்ம எக்ஸசைஸ் மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அந்த இதனால ஈரப்பதனால அந்த ஹீட் டெம்பரேச்சர்னால அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இல்ல நெறிக்கட்டி சப்போர்ட் பண்ணுதுங்க. அந்த நெறிக்கட்டியை கரைக்கிறதுக்காக நம்ம வில்லேஜ் சைட்ல அந்த நெறிக்கட்டியை கரைக்குது, வலிக்கும். நெறிக்கட்டி இருக்கும்போது வலிக்குதுன்றதுனால
இருக்கிறதுனால அந்த நெருக்கீட்டியை கரைக்கிறதுக்காக சுடு தண்ணி ஒத்தனம் கொடுக்குறோம். அது சரிதானா? அது சரிதான், கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். அதை அடிப்பட்டவே ஐஸ் இது கொடுப்பாங்க சிலதுக்கு, அந்த வீக்கம் குறைக்கும். டெம்பரேச்சர் மாறும்போது அந்த செல்ஸோட இது சப்போர்ட் பண்ணிட்டு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நெருக்கட்டின்றது இந்த காய்ச்சல் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம். ஆமா, அப்ப அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிட்டு இருக்குது. அது வந்து நம்ம வெள்ளையனா அழிஞ்சிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கில் உடம்புல வெள்ளையனா அந்த இடத்துல அழியும், டேமேஜ் ஆகும். அதுக்கு அப்போ ஒரு போராட்டம் நடக்கும். அப்ப அந்த டெம்பரேச்சர் பாடி வந்து டெம்பரேச்சர் கொடுத்து இது பண்ணும். அந்த டெம்பரேச்சர் தான் நமக்கு பியூரா வெளிப்படுது. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் வேர்வை வரும், சொட்டின்னு சொல்லுவாங்க, குளிர் வரும். இது எல்லாமே அந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு அறிகுறி. இப்ப டெங்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு வைரஸ், அதாவது ப்ளூவி வைரஸ் சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது ஒரு ஜெனரலான ஃபீவர். அப்படின்னா உடம்புல ஏன் வருது, இன்னும் நிறைய மக்களுக்கு ஃபீவர்னா ஏன், காய்ச்சல் ஏன் வருது, என்ன வருது, உடனே டாக்டர் பார்க்கணும். அது என்ன வந்த காரணம், எப்படி வந்துச்சு, அந்த இதெல்லாம் நமக்கு தெரியறதுல இருக்கும். உடனே வந்தா உடனே போய் அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் இணைப்புல இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர் வணக்கம். இன்னைக்கு தேசிய டெங்கு தினம். அதனால நம்மளுடைய தருமபுரி மாவட்ட மலேரியா தடுப்பு அலுவலர் சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளோட இணைப்புல இருக்கிறாங்க. அருமை. டெங்கு குறித்தான ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம். ஐயா, இந்த டெங்கு காய்ச்சல் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும்னா என்ன டெஸ்ட் அப்படிங்கறத எடுப்பாங்க? அந்த சாதாரண காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் உள்ள இந்த வீரியம் அப்படிங்கிறது என்ன? அப்புறமா இந்த டெங்கு காய்ச்சல் வந்தா பொதுவாக எவ்வளவு நாட்கள் இருக்கும், அதன் பிறகுதான் போகும்? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா. நன்றி சந்திரசேகர். நாம தொடர்ந்து பேசுவோம். ஆமா, ரேடியோல கேக்குறேன். இப்போ அவங்க கேட்டது டெங்கு. அதை வந்து தெளிவா சொல்லலாம். கண்டிப்பா அவங்க கேட்டதுதான், அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். தெளிவா அவங்களுக்கு புரிஞ்சிடும். நிச்சயம். நீங்க சொல்லுங்க டாக்டர். வேற மற்றபடி இப்போ இந்த வைரஸ் ப்ளூ வைரஸ்ன்னு சொல்றீங்களா, வைரஸ் எடுத்துட்டு அது பெரிய சப்ஜெக்ட். அதுல பேதோஜன் நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ் இருக்கு, நோய் இல்லாத வைரஸ் எல்லாம் இருக்குது. இந்த வைரஸ்ங்கிறது பத்தி நம்ம டெங்கு வந்து ப்ளூ வைரஸ் டைப்ல சேர்ந்தது. இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஆர்த்ரோபோட்ஸ் சொல்லுவாங்க, கணுக்காலிகள், உயிரினங்களே பூச்சிகள். சரிங்க. பூச்சிகள் மூலம் இதை டிரான்ஸ்மிட் பண்ணுது மனித சமுதாயத்துக்கு. பூச்சிகள் மூலம் இந்த வைரஸ் வந்து பரப்புது. இதுதான் டெங்குனுடைய இது பேசிக்குதுங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்றது அப்படின்னாக்கா, அதனுடைய வைரஸ்ங்கிறது ஒரு இயற்கை படைப்பு. பல வகையான வைரஸ்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் மனுஷன் நன்றி இருக்கலாம், அல்லது எல்லாம் பிளான்ஸ்ல இருந்து எல்லா உயிரினத்துக்குமே வந்து அது வந்து அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி இதுல இது டெங்கு, சிக்கன் குனியா நம்ம மனிதனை உங்களுக்கு எடுத்துக்கோங்க டாக்டர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. இன்று தேசிய டெங்கு தினம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்ட மலேரியா தடுப்பு அலுவலர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். டாக்டர் சொல்லுங்க. இது வந்து இயற்கையான ஒரு முறையில வந்து இது ஒரு என்னன்னு சொல்லலாம்னா ஈகோ சிஸ்டம். இயற்கையினுடைய படைப்பெல்லாம் வந்து வைரஸும் உயிர் வாழணும், மனுஷனும் உயிர் வாழணும், கொசும் உயிர் வாழணும், எல்லாமே இருக்கணும். ஆமா, எல்லாம் இருக்கணும். இதுக்கு ஒரு லிங்க் தான் அந்த இது. ஓகே. இந்த விதத்துல என்ன ஆகுதுன்னா, வைரஸ் உயிர் வாழ்றதுக்காக மனுஷனை கொசுக்கு போகுது, கொசுல இருந்து மனுஷனுக்கு வருது. இதுல பாதிப்பு வந்து இருக்குன்னா மனிதனுக்கு தான். அது கொசுக்கு வந்த இதுவும் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் ஒன்லி அது எத்தனை பேர் இதாலும் பரப்பிட்டு போயிருது. ஒன்லி சுமந்து கொண்டு போய் ஆமா ஏஜென்ட்ஸ், அவ்வளவுதான். அப்ப இந்த டெங்கு ப்ளூ வைரஸ் வந்து உடம்புல நார்மலா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து கால சூழல், அத அர்பனைசேஷன் சொல்லுவாங்க, பூரா நகரம் ஆயிடுச்சு. இது எல்லாமே பரப்பக்கூடிய இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ வைரஸ், இந்த டெங்கு ப்ளூ வைரஸ் 4 டைப் இருக்குது. டெங்கு வைரஸ் 1, 2, 3, 4. சரிங்க. நம்ம இந்தியாவில் ஃபுல்லா 4 டைப் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி 2 டைப் தான் வரும். இந்த வைரஸ் ஒரு டைம் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு நமக்கு அவாய்ட் பண்ணிட்டோ அல்லது நார்மலா போயிட்டாவோ அது திருப்பி ஆன்டிபாடி வந்து உடம்புல உற்பத்தி ஆயிடுது. கடைசி வரைக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும், திருப்பி வரவே வராது, லைஃப் லாங். எப்படி ஒரு தடுப்பூசி போடுறீங்க, இம்யூனைசேஷன், அது மாதிரி ஒரு டைப் ஆஃப் வைரஸ் நம்ம டெங்கு வைரஸ் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும், அதாவது எதிர்ப்பு சக்தி வந்துருது. அது எதிர்த்து திருப்பி செகண்ட் டைம் அந்த டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் உள்ள போகாது, வராது. ஆனா வேற டைப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வைரஸ் வந்து எல்லா மஸ்கிட்டோவிலையும் இது பண்ணல. கொசு தான் நோயில பரப்புது. கொசு மூலம் பரவும் நோயின்னு பார்த்தோம்னா அதாவது மஸ்கிட்டோ பான்னு சொல்லுவாங்க. அதுல மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா
இந்த 3 விஷயம் 3 தான் நம்மள வந்து ரொம்ப ஆட்டி படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து டெங்கும் சிக்கன்குனியாவும் சேம் இதே ஒரு ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற ஒரு கொசு மூலம் தான் பரவுது. சரிங்க. இந்த ஏடிஸ் எஜிப்டி கொசு வந்து நம்ம எப்படி பரவுது இதுங்கிறத சொல்ல போனோம்னா நம்ம வீட்டை சுற்றி நாமளே தான் வளர்த்திக்கிறோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபாரஸ்ட்ல இருந்தது. சரிங்க. பார்த்துருக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம மக்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச கூறா கொசு என்னன்னா ஈவினிங் 6 மணிக்கு ஆச்சுனாக்கா ஆமா அந்த கொசு தான் பார்த்துருக்கோம். அதை எந்த நோயும் பரப்புறதில்ல. அதாவது ஆர்மி ஜெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மி ஜெரஸ் அப்படிங்கிறது செப்டி டேங்க்ல உற்பத்தி ஆகும். நல்ல சைஸ் இருக்கும், வெள்ளையும் கருப்பு வரி குதிரை மாதிரி இருக்கும், பார்த்தா பெருசா இருக்கும். அதுதான் நம்மள நீசன், அது வந்து நீசன் மஸ்கிட்டோ வழியா அது எந்த நோயும் பரப்புறதில்ல. சும்மா கடிச்சிட்டு ரத்தத்தை உறிஞ்சி அதுக்கு தேவையான இதை முடிச்சுட்டு போயிடும். அதனுடைய அப்படியே அதனால நோய் பரவுது அப்படின்னாலும் அது கடிக்கிற இடத்துல அந்த செப்டி டேங்க்ல உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அது அந்த இதெல்லாம் படும்போது பங்கஸ் இதெல்லாம் அது பண்ணிட்டு ஸ்கின் அலர்ஜி சொல்லலாம். வேற அப்படி மற்ற எந்த வைரஸோ பாக்டீரியாவோ அது நம்ம மக்கள் மோஸ்ட்லி கிடைக்கிறது தான். நம்ம மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றதும் கொசு கடிக்குது சாயங்காலத்துல, ஆமா இதனாலதான் நோய் வருது அப்படிங்கிற இன்னுமே ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க. சரி சரி. சரியான புரிதல் இல்லாம இந்த ஏடிஸ் எஜிப்டி நான் சொன்ன கொசு நம்ம வீட்டை சுத்தி தான் வளருது, நம்ம வீட்டுக்குள்ளே தான் குடி இருக்கு. அது ஆனா யாராலும் கண்ணுல பார்க்க முடியாது. இது வந்து டே டைம்ல கிடைக்கும், பகல் டைம்லயே. ஓ, பகல்ல கடிக்கணும்னா நம்ம கவனமா இருக்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளே இருக்கும் தெரியாது நம்ம கடிக்கிறது இருப்போம். அந்த கொசுனை பாத்தீங்கன்னா நல்லா கடிக்கும் போது வலி வரும், பெயின் இது இருக்கும், இது எதுவுமே தெரியாது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் இன் பிளேஸ், கூலிங் இன் டார்க் இன் பிளேஸ் எங்க இருக்குதோ நமக்கு கண்ணு கட்டாம டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, சவுண்டு ஏதோ வெளிச்சமா எதுவுமே இருக்கக்கூடாது. டார்க்கான பிளேஸ்ல போய் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது டே டைம்ல உட்காந்துட்டு இருப்போம், பெஞ்சு சந்துலயோ அல்லது காட்டுல கட்டில கீழே இருக்கும்போது அந்த எங்க இடம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்மள கடிச்சிடும். கடிக்கிறதும் தெரியாது, அவ்வளவு பெருசா இந்த சாயந்தரத்துல கொசு கடிக்கிற மாதிரி தெரியாது. அப்படியே நமைச்சல் வரும், லைட்டா ஸ்கின் இதாகிற மாதிரி இருக்கும், அந்த தடிச்சிடும், சிகப்பா சிவந்துரும் அந்த இடத்துல. பிளட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கூடிய என்ன அப்படின்னா, கொசு கடிச்சா கொசுல வைரஸ் இருக்குது அல்லது கிருமி பாக்டீரியா ஏதோ ஒன்று இருக்கு, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள போகுதுங்கிறது சரியா தெரியல. இந்த கொசு என்ன பண்ணுதுங்கன்னா, கொசுக்கு தேவை உணவு. அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி மஸ்கிட்டோஸ் வந்து பிளட் மீல் எதுல எடுக்கணும், அனிமல்ஸ் தான் எடுக்கும், விலங்குகள் தான் எடுக்கும். சரி. இப்ப இது சில இது மட்டும்தான் நம்மளுடைய மனுஷன் வந்து இது பண்ற அளவுக்கு அதுக்கு தேவை பிளட், அவ்வளவுதான், ரத்தம். அப்ப இப்ப ஏடிஸ் மஸ்கிட்டோ ஒரு காலத்துல ஃபாரஸ்ட்ல இருந்தது, அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு இருந்தா அதுலதான் பிளட் எடுத்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வீட்டு பக்கம் வராது. காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் இல்ல, வீடுங்களும் பரவலா இருக்கும், அதே மாதிரி கூரை வீடா இருக்கும், அதாவது மண்ணு வீடு தான் இருக்கும். அதுல வந்து இது வந்து அவ்வளவுதான் ஸ்டே பண்றாது. இது வந்து ஃபாரஸ்ட்ல புல் புதர் இருக்கு இல்லைங்களா, அங்கேயே ஃபீடிங் ஆகும். பாறை ஆறு ஓடையா அந்த பாறை தண்ணி எல்லாம் இருக்கும், பாறை எல்லாம் குழி இருக்கும், மழை தண்ணி இருந்துச்சு அதுல ஃபீடிங் ஆகும். அதுல ஒரு 3 டைப் இருக்கு தமிழ்நாட்டிலேயே, ஏடிஸ் எஜிப்டி, அல்பாபெட்டஸ், விட்டாட்டஸ். இந்த 3 தான் நமக்கு இங்க உற்பத்தி ஆகக்கூடிய மஸ்கிட்டோஸ். சரியா சொல்லணும், நல்ல தண்ணியில வந்து ஃபீடிங் ஆகக்கூடியது. ஆமா, நல்ல தண்ணி, மழை தண்ணி. அதே மாதிரி பூமியினுடைய மண்ணு டச் ஆகக்கூடாது. ஓஹோ. ஆர்டிபிஷியல் கண்டெய்னர், நம்மள செயற்கை பொருள் எல்லாம் பண்ணி இது பண்றோம், ஒரு வேஸ்ட் பொருள் எல்லாம் போடும், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் போடுற இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இதாகும், சிமெண்ட் தொட்டி. ஆனா மண்ணு தரை இருக்கிற டச் ஆகுதுன்னா இது இதாகாது, மண்ணு தரையோட டச் ஆகக்கூடாது. மண்ணோட டச் ஆகிற தண்ணியில இது வளராது. ஏடிஸ் எஜிப்டிங்கிறது நாமளே செயற்கையா பண்ணக்கூடிய பொருள் தான் உற்பத்தி ஆகும். புரிஞ்சுட்டோம். ஒரு கொட்டாங்குச்சி, ஆமா, வேற டயர் கேர் போட்டிருக்கோம், அதுல தண்ணி உட்காருதுன்னா அதுல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப இதை பார்த்தோமா, இதுல இருந்தே நமக்கு புரியுது இது வந்து இயற்கையா நாமளே செயற்கை உருவாக்கிட்டோமான்னு தெரியல. ஃபாரஸ்ட்ல மஸ்கிட்டோ வந்து அங்க ஃபாரஸ்ட்ல அழிச்சிட்டோம், அங்க மிருகங்களையும் அழிச்சிட்டோம். அப்ப அங்க அதுக்கு வந்து உயிர் வாழக்கூடிய இது இல்ல, நகரத்தை நோக்கி அடுத்து அதுக்கு தேவை வந்து ஃபீடிங் பிளட் எங்க கிடைக்கணும் பாசி மனுஷன் வேணும். வந்து பார்த்தா இங்கே எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். வீட்டை சுத்தி சகல வசதிகளும் இருக்கு. நாம ஏன் காட்டுக்கு போனோம், ஆமா, இங்கே தங்கிடலாம். இங்கே அழகா இருக்கு, நல்லா இங்கே தங்கிக்கலாம், இங்கே முட்டையை போடலாம், இங்கே அதுக்கு தேவையான பிளட் மீல் கிடைக்குது, எடுத்துக்குது. இங்க நம்மளோட ஐக்கியம் ஆயிடுச்சு, உழைப்பு கம்மியா இருக்கு. ஆமா, இப்ப நாம எல்லா இடத்துலயும் இது உள்ள விட்டுட்டு
அர்பனைசேஷன் வேற, நம்ம எல்லாம் நகரமயம் ஆக்கிட்டோம். ஓகே. வீட்டை சுத்தி இப்ப முதல்லாம் பாத்தீங்கன்னா பொருள்கள் இவ்வளவு இருக்காது. இப்ப வீட்டை சுத்தி தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் உடனே தூக்கி அதை ரிமூவ் பண்றதுல, நம்ம எந்த பொருளையும் எடுத்து போடுறது மனசு வரதுல, வீட்டை சுத்தி வைப்போம். அது மழை பெஞ்சிட்டா அதுல வந்து வாட்டர் கலெக்ஷன் ஆயிடும். அதில் அது ஈஸியா போயிடுச்சு. எக்லைட் பண்ணிட்டு ஃபீடிங் ஆகிறதுக்கு நம்ம இதாக சாதகமா எடுத்துட்டு நமக்கு நல்ல வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். அது வெளியே போகணுங்கிற அவசியம், திரும்பி ஃபாரஸ்ட் போகணுங்கிற அவசியமே தேவையில்லை. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேது, துரத்துனா கூட. பகல்ல இது வந்து நம்மள டே டைம்ல தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது மெயின்லி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல எப்படியும் வீட்டுல டே டைம்ல வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அவங்கள மோஸ்ட்லி வந்து நம்ம குழந்தைங்களுடைய பிளட்டை தான் எடுக்கும். ஏன்னா ஸ்கின் சாஃப்டா இருக்கும். அதுக்கு ரெண்டாவது ஃப்ரெஷ் மீல், நம்ம வயசானவங்க பிளட்டோட அதுக்கு நம்ம டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது குழந்தைங்க. அது ஏதாச்சும் அந்த ஸ்மெல் மூலியமா அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மஸ்கிட்டோவுமே ஸ்மெல், அதாவது ஆக்சிஜன் அந்த இதை வச்சுட்டு அதில் ஆண்டனான இருக்கு. சரிங்க. அதுக்கு தேவையான ஃபீடிங் எந்த சைடுல இருக்கு அது கரெக்டா அக்யூரேட்டா இது பண்ணிடும். அப்சர்வ் பண்ணி தான் அது வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்கு. அது எங்க இருக்குங்கிறது அது இயற்கையினுடைய படைப்பு. அது தாராளமா எங்க நமக்கு பிளட் மேல் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்து எடுத்துடும். சில பேர்லாம் சொல்லுவாங்க என்னெல்லாம் கொசுவே கடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கொசு கடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு அது ஒரு அதாவது குரூப்பிங், பிளட் குரூப்பிங் மொத்தத்தில் அந்த ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு அதிகமா பிளட் மேல் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சரி. மஸ்கிட்டோவுக்கு அந்த பிளட் மேல் இது பண்ணுன்னு சொல்லலாம். அதை ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அது பசி எடுக்கும் போது எல்லா பிளட் மேலும் அதை எடுத்து தான் செய்யும். அது ஒன்றும் அது இல்லை, அதுக்கு தேவை இல்லை. கிடைக்கலங்கும் போது எல்லாமே அனிமல்ஸ்ல கிடைக்கிறது தான். மோஸ்ட்லி எல்லா வியாதி உண்டாகக்கூடிய மஸ்கிட்டோவுமே பிளட் மேல் வந்து அனிமல்ஸ் எடுக்கணும். ஆனா அது வந்து மனுஷன தேவை கிடைக்கும் போது மனுஷன்கிட்ட நம்மகிட்ட வருது. வந்து இந்த அளவுக்கு நம்மள மட்டும்தான் கிடைக்கணும்னு இருந்தாக்க யாருமே நோய் நொடி இல்லாம வாழ முடியாது. நிச்சயம். சரி, இப்போ இந்த டெங்கு அப்படின்றதனுடைய அறிகுறி நார்மலான காய்ச்சலுக்கு இப்போ அவருக்கு கேட்டார். நம்ம சில நேரங்களில் காய்ச்சல் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் நம்ம அதை சரி விடு காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லி இருந்துருவோம். இப்போது அதை வித்தியாசப்படுத்துறது எதுங்க? சாதாரண காய்ச்சலையும் இந்த மாதிரியான டெங்கு போன்ற காய்ச்சலையும் வித்தியாசப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்கா? அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா காய்ச்சலுமே ஒரே மாதிரி லெவலுக்கு வந்துருச்சு. முதல்லாம் குளிர் காய்ச்சல், நடுக்கம் இது வந்துச்சுன்னா மலேரியாமாங்க. அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் மெயின் இது வந்து ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெத்தி பட்டையில நம்ம மண்டையோட இருக்கு இல்லைங்களா, இந்த நெத்தி இந்த ஜாயிண்ட்ல இருக்கும். அந்த ஜாயிண்ட்ல ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் இப்படி இது என்ன சொல்லணும்னா தலையினுடைய முன்பகுதி இந்த ஜாயிண்ட்ல வந்து பெயின் பயங்கரமா இருக்கும். இப்படி 2 பக்கமும் கபாலத்தை பிடிக்கிற மாதிரி அந்த இதுல வந்து அப்படி மண்டை வெடிக்கிற அளவுக்கு வலி, பெயின். அப்புறம் அது இன்னொன்று வந்து டெங்குனுடைய பேர் வந்து போன் புரோக்கன் சொல்லுவாங்க. அதாவது எலும்பு முறிஞ்சிட்டு போற அளவுக்கு உடம்பு வலி, தசைவலி, மயாலஜின்னு சொல்லக்கூடிய தசைவலி, உடல் வலி ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும். இது எல்லாமே மெயின் அறிகுறி. இது எப்படின்னா சாதாரணமா நார்மல் ஆகிற மாதிரி 1 or 2 days தெரியாது. சிவியர் ஆகும்போது இந்த அறிகுறி எல்லாம் வரும். இப்போ நம்ம அந்த மக்கள் ஓரளவுக்கு இதாகிட்டாங்க, அந்த லெவலுக்கு விடுறதில்ல. பீவர்னாலும் உடனே போய் ஏதோ ஒரு இது பண்ணி சப்சிடி பண்ணிடுறாங்க. மெயின் அறிகுறி இதுதான். இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் அந்த டெங்குனுடைய இன்னும் அறிகுறி எல்லாம் சொல்றேன். இந்த அதாவது ஒவ்வொரு நோய்க்குமே ஒரு 5 வகையான இது இருக்கும். அந்த அட்டாக்கினுடைய பேஸ் எந்த லெவல்ல இருக்குது அப்படிங்கிறது. டெங்கு பொறுத்தவரை 3 இதுதான் இருக்குது. 3 லெவல் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெப்ரேலியன் சொல்லுவாங்க, அட்டாக் பேஸ். எந்த நோய்க்குமே அட்டாக், அதாவது ஃபர்ஸ்ட் கிருமி உள்ள நுழைஞ்ச உடனே அது வளர்ச்சி ஆகிட்டு அடுத்தது வந்து நம்ம அட்டாக் பண்ண தாக்கம் முதல்ல உடம்புக்குள்ள உற்பத்தி ஆயிரும், தன்னை வந்து பலப்படுத்தி. ஆமா, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அது 1 or 2 days. இப்போ வைரஸ் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வந்து 2 நாளைக்கு இருக்கு. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின், பாடி பெயின், மயாலஜியா, தசைவலி, ஜாயிண்ட் பெயின், இது எல்லாமே அந்த அறிகுறி இருக்கும். அந்த 2 days இருக்கும். 2 days ஆன உடனே என்ன ஆகும்னா ரெக்கவரி ஆயிரும். அது ஃபீவர் நின்றோம். நம்ம வீட்டில் வைத்தியம் பார்த்தாலும் சரி அல்லது ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, திருப்பி அந்த ஃபீவர் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். குறையும் போது அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அதாவது பிளட்லெட் ரத்த அணுக்கள் இது வந்து குறைக்கக்கூடியது. மெயினான இது பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸுடைய மெயின் கேரக்டர் என்னன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த தட்டணுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருந்தது மற்ற எல்லா வைரஸை விட.
இப்போ அந்த டைம்ல வந்து 2-3 டேஸ் மேல இது பண்ணும்போது பிளேட்லெட் கவுண்ட் பார்க்கணும். ரத்த தட்டணுகளுடைய எண்ணிக்கை நார்மல் வந்து பிளட் டெஸ்ட்ல பார்க்கணும். ஆமா, அது வந்து 1.5 லட்சம் to 4.5 லட்சம் வரைக்கும் நார்மல் இருக்கு. அதுல இருந்து குறையுது அப்படின்னா டாக்டர் செஞ்சு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. 1 lakh உள்ள வரக்கூடாது. 1 lakh உள்ள வந்து குறைய ஆரம்பிக்குதுனாவே உங்களுக்கு டேஞ்சர்ஸ், அடுத்த கட்டம் ஆபத்து இது பண்ணுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால கண்டிப்பா 2-3 டேஸ்ல நம்மளுடைய ரத்த தட்டணுகள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டா. இப்போ டாக்டர், இப்போ நீங்க சொன்னதை பார்த்தா அந்த 2-3 டேஸ் கழிச்சு காய்ச்சல் குறைஞ்சிருது. இப்போ அந்த காய்ச்சல் குறையும் போது இயற்கையாவே மக்களுக்கு என்ன ஆகுது? சரியாயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ். கிரிட்டிக்கல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்க. 3 to 4 டேஸ். நான் 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து கிரிட்டிக்கல் பேஸ். அப்போ உடம்புக்குள்ளேயே பியூர் இதாயிரும். ஆனா அந்த வைரஸினுடைய இது வந்து எல்லா இதுவும் அஃபெக்ட் பண்ணிடும். பிளேட்லெட் வந்து ஃபுல்லாக குறைச்சிருது. குறைச்ச உடனே உள்ள வந்து இது அதாவது பிளாஸ்மா லீக்கேஜ் வரும். உள்ளுறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அங்கங்கே கசிவு வரும், ரத்த கசிவு. அது வந்து இருக்க இல்லையான்னு நமக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. பிளேட்லெட் கவுண்டர் டெஸ்ட் சம் டெஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு பார்த்தா தான் ஓ இது நார்மலாக இருக்கா இல்லை உள்ள இது இருக்கான்ட்டு டாக்டர் வந்து அதான் கன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம உள்ள நான் வீட்டுக்கு போயிடுறோம் நல்லா ஆயிடுச்சுன்னு வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா 5th 5வது நாள் 6வது நாள் வெரி டேஞ்சரஸ் இதில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் டேமேஜ் பண்ணிச்சுன்னா பல காம்ப்ளிகேஷன் சிக்கல் அதை தீர்க்க முடியாத சிக்கல்லாம் வந்துடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன். வணக்கம் ரங்கன். இன்னைக்கு தேசிய டெங்கு தினம். அதை முன்னிட்டு நம்மளுடைய தருமபுரி மாவட்ட மலேரியா தடுப்பு அலுவலர் கே. சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளோட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கார். டெங்கு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கார். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் பேசலாம். டாக்டர் ஐயா, சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா, இப்போ வந்து மலேரியா காய்ச்சல் இப்போ எனக்கு வந்துச்சுன்னே வச்சுக்கோங்க ஐயா. அது வந்து என்னுடைய குழந்தைகள், அதாவது என்னுடைய பேர பிள்ளைங்களோ மகன்களோ இப்படி பக்கத்துல என் பக்கத்துல படுத்தா அதனால வந்து அவங்களுக்கு அது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா ஐயா? அந்த காய்ச்சல் அவங்களுக்கு ஏற்படுமா? இல்ல, மனுஷனுக்கு மேன் டு மேன் கான்டாக்ட் கிடையாதுங்க. அதாவது உங்களை இருந்து அவட டைரக்டா பரவாது. உங்களை கடிச்சிட்டு அந்த கொசு வந்து திருப்பி அவங்கள கடிச்சு அவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குங்க. அந்த உடல் சூடு வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருந்தாங்க அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. நன்றி. அவர் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்விங்க. சில நேரங்களில் இப்போ வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, காய்ச்சல் இருக்குது, வேற பசங்க வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கும் அந்த காய்ச்சல் தொத்திருமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ நேரடியான இப்போ இரும்புறாங்க தும்புறாங்க அந்த மாதிரி விஷயம் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் இது விக்டர் பான், அதான் மஸ்கிட்டோ பான் சொல்கிறோம் இல்லைங்களா. மஸ்கிட்டோ மூலம் மாறக்கூடிய டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா இதெல்லாம் வந்து டைரக்டா மேன் டு மேன் நம்ம பக்கத்துலேயே படுத்திருந்தாலும் சரி தொட்டாலும் இதனாலும் எல்லாம் பரவாது. அவர் கேட்குற கேள்வி இது மாதிரி இது என்ன பக்கத்தில் எங்களுக்கு வரும் அப்படின்னா காசநோய், டிபி இருக்கு, டியூபர்குலோசிஸ், லெப்ரசி இருக்கு. இதுல வந்து யார் மூலம் இதாகும்? காற்று மூலியம் போறோம். இப்ப அது மாதிரி பேஷண்ட் நம்ம தெரிஞ்சோம்னா டிபி பேஷண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்களே, கண்டிப்பா குழந்தைங்களை பக்கத்துல அலோவ் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ணணும். படுக்கும்போது தூங்கும்போது தனியா தான் இது பண்ணணும். நம்ம ஐசோலேட் பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் லாங் பீரியட் இருக்கும். டிபினா சாதாரணமா இல்ல, உடம்புக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டுனா கடைசி வரைக்கும் கிருமி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் அது மாதிரி இல்ல, ஒரு சீசனல் இது வந்து ரெண்டாவது இந்த ஏஜென்ட் இல்லாம நோய் பரவப்படாது. ஒரு கொசு இல்லாம அது பரவாது. மேன் டு மேன் நேரடியா கிடையாது. தொடர்புகள் இல்ல. சரி டாக்டர், இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டீங்க, அந்த விதங்கள் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அதாவது கிரிட்டிக்கல் பேஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ப்ளீடிங், அதாவது பிளட்டினுடைய ப்ளீடிங் வந்து உள்ளுறுப்பில் இருக்கும். பேசுவோம். நம்ம நேரம் ஒருத்தர் சந்தேகம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சேலம் தண்டபாணி. வணக்கங்க ஐயா. இன்னைக்கு நம்ம தேசிய டெங்கு தினம். ஆமாம், கேட்டுட்டு இருந்தீங்க. ஐயா சொன்னாரு எல்லா கொசுவுக்கு என்னென்ன வேலையா சலுகை வேணுமோ அத்தனையும் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். மண்ணுக்கும் கொசுவுக்கும் ஆகாதுங்கிறது, மண்ணுல இருக்கக்கூடிய தண்ணீர்ல அது வளராதுங்கிற மாதிரியான ஒரு நல்ல இயற்கை நமக்கு முழுவதுமா பாதுகாப்பு இருக்கு. நம்மளை கெடுத்துக்கிறோம். ஆமாங்க. அப்ப கொசுவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயமா இருக்காது? அது மாதிரி தான் கண்டுபிடிப்புகள் வளர்ந்துருக்கா? கொசுவுக்கு பிடிக்காத விஷயம் இப்ப நான் புகை போடுறோம், அந்த மஸ்கிட்டோ கொசுவத்தி கொளுத்துறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப செஞ்சுட்டு தான் வர, இருந்தாலும் அது கடிக்குது. அத வந்து அதுக்கு பிடிக்காத விஷயம், இந்த விஷயம் இருந்தா அது வராது, வீட்டான வராது. நல்ல கேள்வி. இது இருந்தா வீட்டான வராதுங்கன்றத கேக்குறீங்க.
ஆமா, அது எப்படி என்ன அதாவது இத்தனை நாள் நாங்க அரும்பாடுபட்டு எதையோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு, இது ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஏன் கண்டுபிடிக்க முடியலையா, இல்ல கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரைட், நல்லது. நம்ம தொடர்ந்து கேட்போம், நம்ம டாக்டர் கிட்ட பேசுவோங்க. நன்றி நன்றி நன்றி. அவர் கேட்கறது புரியுது, நல்லா புரியுது. இது எல்லாருக்குமே பல ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. இதுல இன்னொரு லேட்டஸ்ட் ஆராய்ச்சி என்னன்னா, கொசுனுடைய இது எடுத்து அதனுடைய ஜீனை எடுத்துட்டு அதில் வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோ இருந்தால் தான் எக்லைட் பண்ணிட்டு ப்ரீடிங் ஆகி ஓவரா டென்சிட்டி வருது. வெறும் மேல் மட்டும் ஆகிற மாதிரிலாம் பண்ணி குரோமோசோம்ல மாற்றி வர முட்டையில் இருக்கிற மஸ்கிட்டோ வந்து எல்லாமே மேலே வரணும். மேலே வரும்போது உடைய இனம் அழியுது இல்லையா, இருக்கிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது முழு அளவுக்கு சக்சஸ் ஆகல. இவர் கேட்ட கேள்வி இன்னொரு நான் ஒரு சந்தேகத்தை எல்லாருக்குமே கிளியர் பண்ணோம். மஸ்கிட்டோ அப்படிங்கிறது ஒரு சிக்கலான வாழ்க்கை சூழல். நம்ம மாதிரி இல்லை, நம்ம நிலத்துல போறோம், நிலத்துலயும் சாகுறோம். ஆனா இந்த கொசு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், நீர்நிலை, புவி ரெண்டுலயுமே இருக்குது. ரெண்டும் சேர்ந்ததான் அதனுடைய லைஃப். முட்டை இதுல போடுது, முட்டைக்கு பின்னாடி முட்டை வெடிச்சுட்டு அது லார்வா, கொசு லார்வா ஆகுது. அது ஒரு 15 நாள் கழிச்சுதான் திருப்பி அடல்ட் மஸ்கிட்டோ ஆகுது. அது அடல்ட் ஆனோட பறந்துருது ஸ்பேஸ்ல. பிறப்பு இடம் வந்து தண்ணி, நீர்நிலை. ஆமா, வளர்ற இடம் பூமி, டெரஸ்ட்ரியல். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அழிக்கணும் அப்படின்னா உலகத்தை அழிச்சாதான். அவர் சொல்ற கேள்வி பிரகாரம் பார்த்தோம்னா இது இப்படி சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல்னால நம்ம அதனாலதான் மஸ்கிட்டோவை ஒழிக்கவே முடியல. பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் சில நாடுகள்ல முழுசா ஒழிச்சிட்டாங்க. அதனோட என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் தான் காரணமா இல்லையா. நம்ம வந்து முழுசா ஒழிக்கணும் அப்படின்னாக்க எல்லாருமே வீட்லயும் நீங்க ஏன் தண்ணி வைக்கிறீங்க, தேங்காத விடுங்க. அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. நம்ம சைடு தான் இருக்கு. ஆமா, நீ இடமே கொடுக்காதீங்க. தண்ணி தேங்க விடக்கூடாது, தேங்க விட முட்டை போட விடாதீங்க, திறந்த வெளியில தண்ணி. ஆமா, பாவம் எல்லா இடமும் அப்படி பண்ணினீங்கன்னா அந்த நாட்டை விட்டு வெட்டிடலாம். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு இன்னும் சரியா பதில் சொல்லணும்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வீட்டை மட்டும் ஒருத்தர் வச்சா பத்தாது. எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே தெரியணும். இன்னுமே போனோம், நம்ம போய் கேட்டா தண்ணி லாரம் இருக்குதுன்னா நாங்க அதை யூஸ் பண்றது இல்ல, அதுதான் பெருமையா சொல்றாங்களா வெளியே. அவங்க யூஸ் பண்றதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, ஆபத்தை வைக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ணாம தண்ணி வச்சா பேராபத்துங்கிறது யாருக்குமே நம்ம தெரியும். திறந்த வெளியில தண்ணி இருக்கக்கூடாது, அது முட்டை போட விடக்கூடாது. டாக்டர், இப்போ அது வந்து புழங்கிட்டு இருந்தாலுமே நான் லாங் பீரியட் இருந்தா அதில் இதாக வந்து இப்போ வீடுகளில் ஒரு மொட்டை மாடிகளில் ஒரு சின்ன ட்ரம் வச்சு தண்ணி டேங்க் நிறைஞ்ச பிறகு அது நிறையிறதுக்காக ஒரு ட்ரம் வச்சிருக்கோம் சில நேரங்களில். இப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல அதை புழங்குறோம். அதை புழங்குறதுனால நமக்கு கட்டுப்படுமா அல்லது அப்படியும் இருக்கக்கூடாதா? இல்ல போலங்க, நான் லாங் பீரியட் 1 வீக் மேல வச்சீங்கன்னாவே இல்ல எக்லை பண்ணிட்டு போயிடும் உற்பத்தி. ஆமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஆராய்ச்சி பண்ணிடுது. இந்த தண்ணி வந்து ஸ்டாண்டர்டா இங்க இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். புரியுது. நீ உடனே காலி பண்ணி இன்னைக்கு ஊத்தி நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா அதுல எக்லை பண்ணாது. புத்திசாலித்தனமான கொசுக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம் இயற்கையினுடைய படைப்பு. அது இல்ல நம்ம இயற்கை படைப்பு, இறைவனை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கு. ஆமா, இது சென்சிட்டிவ். என்ன ஏது இடம் சூழ்நிலை என்ன எப்படி பார்த்துதான் அது அதனுடைய லைஃப் சைக்கிளே ஸ்டார்ட் பண்ணுது. யாருமே நாம தான் கவனமா இருக்கணும். ஆமாம் டாக்டர், இப்போ நம்மளுடைய நீங்க பேசினதுல அந்த விஷயங்கள் நம்ம கன்வென்ஷன், அதான் கிரிட்டிக்கல் பேஸ் சொன்னேன் இல்லைங்களா, 2வது பேஸ். அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து அட்டாக் பேஸ், அதுல வந்து வைரஸ் உள்ள நுழைஞ்சு எல்லாமே இது பண்ணிடுச்சு. கிரிட்டிக்கல் நம்ம கவனிக்காம நார்மலா ஆயிட்டோம் அப்படின்ட்டு நம்ம கேர்லெஸ்ஸா ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டு அல்லது சரியான செக்அப் இல்லாகும் போது கிரிட்டிக்கல் பேஸ்ல வந்து தான் டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ் இதாகுது. அதுக்கு அடுத்தது வந்து கன்வென்சன்ட், அதாவது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 4 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த 5வது நாள் 6வது நாள் வெரி வெரி டேஞ்சரஸ். அப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. உள்ள டேமேஜ் ஆயிருக்கா அல்லது ரெக்கவரி ஆயிருக்கா, நம்ம அந்த இதுல இருந்து மீண்டுட்டுமா அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது 5வது நாள் 6வது நாள். ஆனா அந்த டைம்ல தான் சில செக்அப் எல்லாம் கரெக்டா இருக்கும். அதாவது லீக்கேஜ் இருக்கா, உள்ள லீக்கேஜ் இருந்துச்சுன்னா மோஷன் வந்து, அதாவது ஸ்டூல் வந்து மோஷன் வந்து பிளாக்கா போகும். அதெல்லாம் அறிகுறி. அதில் டாக்டர் கேட்பாரு, உங்களுக்கு மோஷன் ஏதோ இதா போச்சா, அதே மாதிரி மூச்சு திணறல் வருதா, இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டுமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். உடம்புக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெக்கவரி இருந்தா அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால கண்டிப்பா இந்த டெங்கு ஃபீவர் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த 5வது நாள் 6வது நாள் 7 நாள் வரைக்கும் நம்ம இந்த அப்சர்வேஷன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கணும். இதுல ஏதாவது கொலாப்ஸ் பண்ணாதான் உயிருக்கு ஆபத்து. இதுல ஏதாவது இது பண்ணிட்டு ஃபைனல் அந்த 6வது 7வது நாள் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்க. ஒரு வியாதியை மொத்த விட்டுட்டு அதுல ஏஆர்எஸ் போட்டுருவாங்க. செப்சிஸ், அதாவது பிளட் பூரா இது பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, செப்டிக் ஆயிருக்கும், செப்சிஸ் முடிச்சிருவாங்க. செப்சிஸ்ல போய் டெத்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி மெலினா,
பிளாக் ஸ்டூல் வந்துச்சுன்னா நம்ம 90% காப்பாற்றுறது கஷ்டம். என்ன மாதிரிங்க அது? பிளட் ஸ்டூல், அதாவது மோஷன் போனா பிளாக் கலர்ல வந்துடும், கருப்பா உள்ளெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, லீக்கேஜ், பிளாஸ்மா லீக்கேஜ் ஆயிருக்கும், உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இதா இருக்குது. அதோட அறிகுறி வந்து நம்ம மோஷன்ல தெரியும், மலம் வந்து கருப்பா வரும். அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் இருக்காருங்க. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு டெங்கு தினம், அதனால அதாவது இந்த மழைக்காலங்கள் வந்து இந்த இயற்கையா மழை பெய்யுது. மழை பெய்யும்போது அந்த மழை தண்ணிகளை அப்புறப்படுத்தணும். நம்ம பொதுமக்கள் அது ஒத்துழைச்சு சரியா இருந்தா மட்டும் அந்த கொசுவெல்லாம் உற்பத்தி குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள் ஒரு குறிப்பிட்ட பூச்சி இனங்கள் பெருக்குது, அதான் அழிஞ்சிடுது. ஆனா அந்த கொசு இனங்கள் வந்து என்ன தொடர்ந்து ஒண்ணுக்கு ஒரு இனம் அழிஞ்சிட்டா அதை 100கணக்கான இனத்தை உற்பத்தி பண்ணிட்டு போயிடுது. ஆமா. அது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது, ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு கடிச்சு நம்மளையும் கடிச்சுப்படுது. அது எவ்வளவுதான் இது பண்ணாலும் அந்த கொசு இனங்களை அழிக்க முடியல. அது ஏதோ பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு. இந்த மழை காலத்துல வந்து மழை நீர்லாம் அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி தண்ணி தேங்காத இடத்துல பாதுகாப்பா இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும் அந்த அந்த இடத்தை கொஞ்சம் நாமளும் ஒத்துழைக்கணும். ஆமாங்க, ஆமா. நன்றி. சந்தோஷம். நன்றி 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 நன்றி. அவர் நீங்க சொன்னதை வச்சு சொல்லிட்டாரு, பொதுமக்கள் நாங்களும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் பிரச்சனை. இதுதான் ஒரு ஊர்லயே இருந்தாலும் 20 பேர் ஒத்துழைச்சாங்களா, 3 பேர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, சண்டைக்கு வராங்களா, லார வளர்த்தனா ஒன்றும் பிரயோசனம் இல்லை. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். இப்போ கொசு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு கொசுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதுல எண்ணிக்கையில எக்லே பண்ணோம், முட்டையிடும். சரிங்க. தண்ணியில் சொன்னீங்களா, அது மாதிரி ஒரு கொசு வந்து அதோட டோட்டல் லைஃப் சைக்கிள் சொல்லணும். முட்டையில் ஆரம்பிச்சு அது முதிர்ந்த கொசு ஆகி சாவர வரைக்கும் 1 மந்த் அதிகபட்சம் அதனோட வாழ்நாள். அவ்வளவுதான் 25 to 30 நாள். அந்த கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது மழை காலத்துல கொஞ்சம் நீடிக்கலாம், வெயில் காலத்துல கொஞ்சம் ஷார்ட் பீரியட் 25 நாள்ல முடிஞ்சிடும். அது இதுல முட்டை போறதுமே முட்டையிலிருந்து அந்த ஆறை வந்து வெடிச்சு கொசு வாரத்துக்கே 15 நாள் ஆயிருது. இதுல 15 நாள் போயிருது, மீதி அது வாழக்கூடியது அந்த 15 நாள் தான். ஒரு 10-15 நாள்ல எல்லா ஆட்டத்தையும் போட்டு. ஆமா, அந்த 15 நாளைக்குள்ளதான் அது வந்து. இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 10 கொசு இருக்கு அப்படின்னாக்க அதுல ஒரு 2 மேல் மஸ்கிட்டோ குறைவா தான் இருக்கும். ஒரு 2-3 தான் மேல் மஸ்கிட்டோ, மீதி எல்லாம் ஃபீமேல் தான். சரிங்க. முட்டை வந்து ஜாஸ்தி உற்பத்தி. ஆமா, உற்பத்தியிலேயே பெண் மஸ்கிட்டோ தான் அதிகம். இதுல ரத்தத்தை எடுத்துக்கூடிய உயிர் வாழக்கூடிய இது வந்து பெண் மஸ்கிட்டோ மட்டும்தான். பெண் கொசு மட்டும்தான் ரத்தத்தை எடுத்துக்கும், ஆண் கொசு ரத்தமே கிடையாது. அப்புறம் எப்படி உயிர் வாழலாம் அப்படின்னு கேட்டாக்கா, அது வந்து இந்த தாவர இனங்கள் இருக்கு இல்லையா, பட் இதுல இலையில உட்காந்து ஸ்டார்ச், அதில் இருக்கக்கூடிய இயற்கையாக சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சிட்டு ஒரு 5 days ஷார்ட் பீரியட் தான் அதனுடைய லைஃப் சைக்கிள். மேல் மட்டும். ஃபீமேல் வந்து 15 நாள் இருக்கும், ஆனா அது 5 days. அந்த 5 daysக்குள்ள அந்த மேல் மஸ்கிட்டோ ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து கர்ப்பமாகணும், கருவுறுதல் செய்யணும். அப்ப இனவிருத்தி இதாகணும். நம்ம ஒரு 5 மணி 6 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலை சுத்தி ஒரு ரிங்காரம் பாடம் பாத்துருக்கீங்களா? ஒரு குரூப்பா வந்துடும், கும்மி பாட்டோட ஒரு பயங்கரமான ஆட்ட பாட்டத்தோட பாடம். அது என்ன காரணம்? அதாவது இனக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. இனக்கவர்ச்சி அதாவது அந்த அவ்வளவு மஸ்கிட்டோல பாத்தீங்கன்னா மேல் வந்து நம்ம கம்மின்னு சொல்லிட்டேன். 10க்கு 3க்கு எவ்வளவு இருக்கும்? அது 50 மஸ்கிட்டோனா இதுல ஒரு 4-5 தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இது வந்து ஒரு மஸ்கிட்டோ மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். அந்த ரிங்கார் அதான் பாடுறது. அது அத்தனை மஸ்கிட்டோட அதுக்கு பிடிச்சமான ஒரு மஸ்கிட்டோ செலக்ட் பண்ணி அதோட வந்து இனக்கலப்பு செய்யும். புரியுதுங்க. நம்ம தெளிவா சொல்லணும், ஒரு ரொமான்ஸ். ஆமா, ரொமான்ஸ் மாதிரி. ஆமா. உத்தமன் பாருங்க எவ்வளவு இதை ஒரே ஒரு மஸ்கிட்டோ ஒரு இதோட சரி அதனோட லைஃப் ஸ்டைல் முடிஞ்சது. அதோடைய கற்பமடை செஞ்சுட்டு அந்த மஸ்கிட்டோ இறந்துருது, அவ்வளவுதான். அது மேலுடைய வேலை முடிஞ்சது. இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ ஸ்பெர்மத்தீக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையினுடைய படைப்பு பாருங்க, எந்த உயிரினுக்குமே இல்லாம கருப்பை வந்து அதுலயே ஸ்பெர்மத்தீக்கா, அதாவது விந்தணு பை அப்படிங்கிற ஒரு இதை வந்து பெண் உடம்புல இருக்கு. அந்த வயிற்று பகுதியில ஸ்பெர்மத்தீக்கான ஒரு பை இருக்கும், அதுல வந்து அந்த விந்தணுக்களை சேகரிச்சு வச்சுக்கக்கூடியது. அது வந்து ஒரு 6 டைம் வந்து அந்த முட்டை ஏக்லே பண்றோம். தேவைப்படும் போது அந்த 15 நாள் சொன்ன இல்லைங்களா, 4 days 5 daysக்கு இருக்கவே அதை ஒவ்வொரு பேச்சா இது பண்ணோம். ஒரு டைமுக்கு 200 எக்கு சொல்லியிருக்கிறாங்க. 200 முட்டை ஒரு டைமுக்கு முட்டையிடும். 6 டைமுக்கு அப்ப என்னாச்சு 1200. அப்போ ஒரு கொசு வந்து 1200 முட்டையை போடுது. அப்ப உற்பத்தி நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்?
அந்த 1200 முட்டையில் பாதி இதாகலாம் டேமேஜாக இதனாலும் ஒரு 1000 மஸ்கிட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மஸ்கிட்டோ 1000 உற்பத்தி பண்ணோம், அப்போ எவ்வளோ இதாகும்? லட்சக்கணக்கில் ஆகும். அப்புறம் அவர் இன்னொரு இது சொன்னார், இந்த மழை காலத்தில் வந்து அதே மாதிரி மழை காலத்தில் இது எக்லை பண்ணிடுது, அதுக்கு இயற்கையாக நிறைய வேலை பூச்சினங்களும் புதுசாக உற்பத்தி ஆகும். மழை காலம்னாவே எல்லாம் இப்போ அதில் பாதி அதை சாப்பிட்டோம். அதான் புரியும். அதை சாப்பிட்டு இது எல்லாமே பேலன்ஸ், ஈகோ சிஸ்டம் வந்து பேலன்ஸ், இயற்கையினுடைய இதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கு. தப்பிச்சு பொழைக்கிறது வந்து ஆமாம், அப்படி வந்து இவ்வளோ இருக்கு. அது போட்ட எல்லா எக்கும் இது அடல்ட் ஆகி கொசு ஆனோம்னா யாருமே சமாளிக்க முடியாது. அதனோட இனம் தான் இருக்கும், கொசு தான் ஜாஸ்தி, அதுதான் இருக்கும். டாக்டர், இப்போது இந்த கொசு இது மாதிரியான விஷயங்கள் இதை எப்படி ட்ரீட்மெண்ட்டுங்க, வைத்தியம் இந்த மாதிரி அது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இதுவே நான் முடிக்கல. கன்வல்சன் பேசுறதா ரெக்கவரி பேச சொன்னோம் இல்லைங்களா, அதில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து வைரஸுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், டாக்டர் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வைரஸ் இதுக்கு நேச்சராகவே வரும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஐசோலேஷன் பண்ணியிருப்பாங்க, டார்க் பிளேஸில் டார்க் ரூமில் போட்டு சாத்தி வைப்பாங்க. வைரல் இது வந்தவங்க, இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு தானாகவே போயிடும். 3-4 டேஸில் அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட லைஃப் சைக்கிள் ஷார்ட் பீரியட் தான். அதனால வைரஸுக்கு எதுவுமே இது கிடையாது. அதாவது ஃப்ளூயிட் பேலன்ஸ் பண்ண அவ்வளோதான். உடம்புல அது வந்து நீராகாரத்தை வந்து குறைச்சிருது, நீர் சத்தை குறைச்சிடும். இதுக்கு ஒரே இது ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட். அது வந்து நம்ம டெங்கு அப்படின்னு தெரிஞ்சு விட்டு சரியான மருத்துவரை அணுகணும். அவங்க வந்து அது முறைப்படி பீரியாடிசியல் இதில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது பிளேட்லெட் இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு, இல்லை பார்ட்ஸ் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது லிக்விடில் போட்டு அல்லது இது நார்மல் செலின் போட்டோ அவங்கள பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணி அது நார்மல் நிலைமைக்கு கொண்டாடணும். அதுதான் நம்ம மோசமான கிரிட்டிக்கல் பேச அந்த இதில் மட்டும் கண்காணிப்பு கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தாக்க எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லை. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இது மற்றபடி வேற எதுவும் கிடையாது. கவனிப்பு, சரியான டைம், நேரம் ரொம்ப ஆமா, நேரம் சரியான டைம்ல போய் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம அதுக்குள்ளேயே 4 டாக்டர் அல்லது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மலேரியா கிராமப்புற ஊசியில 4 போட்டுட்டு போயிட்டு அதை பாதி செப்டி பண்ணிடும். வைரஸுக்கு வந்து இன்னும் தூண்டுதல் ஆயிரும், விருலண்ட் வந்து அதிகமாயிரும். வயர்லெஸ்னுடைய அதை ஏதாவது தூண்டுதல் தெரிஞ்சாவே சும்மா இருக்கிறது வீரியம் ஓவர் ஆயிட்டு அது இன்னும் மல்டிபிளிகேஷன் நிறைய ஆகும். வைரஸ்லாம் மல்டிபிளிகேஷன் பயங்கரமாயிரும். நம்மள ஏதோ பிரச்சனைக்கு உண்டாக்குறாங்கன்னா ஆமா, அதனுடைய இனம் காப்பாற்றணும் இல்லைங்களா, அதுக்காக அது மல்டிபிளிகேஷன் அதிகமாகி விருலண்ட் அதிகமாகி நம்ம கிரிட்டிக்கலான இதில் வந்து டேஞ்சரஸ், உயிருக்கு ஆபத்து, பேட்டல் இதில் கொண்டு போய் விடும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய நோயினுடைய இதை வந்த பின்னாடி என்ன செய்யணுங்கிறது சொல்லிட்டேன். ஆமாம், எப்படி வருது வந்த பின்னாடி என்ன பண்ணுங்கிறது சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், இவ்வளவு பிரச்சனை நம்ம போகணுங்கிற அவசியமே இல்லை. அவர் கேட்ட மாதிரி கொசு பூரா ஒழிச்சிட்டோம்னா இதாயிருச்சு. சரி, கொசு உற்பத்தி ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல, நம்மளை கொசுல இருந்து காப்பாற்றணும். மேன் மஸ்கிட்டோ கான்டாக்ட் கட்டு, அது ஒரே லைன். அப்படி செஞ்சோம்னா பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இனிய பாடல் நம்ம பேசலாம். நீங்களும் ஒரு நல்ல பாட்டு கேட்பீங்க. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. நிலையத்தில் நேரம் காலை 10:17. இன்று தேசிய டெங்கு தினம். அதனை முன்னிட்டு நம்மோடு மருதநெல்லி சமுதாய வானொலியில் மக்களுடன் மருதநெல்லி என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றிருக்கிறார் மாவட்ட மலேரியா தடுப்பு அலுவலர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். இப்போது நீங்கள் இந்த டெங்கு தொடர்பான விஷயங்கள் நீங்கள் நிறைய சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன இருக்கலாம்? டெங்கு பற்றி ஏற்கனவே எப்படி வருது, அதாவது எப்படி பரவுது, வந்த பின்னாடி அதனுடைய கிரிட்டிக்கல் பேஸ் என்ன, எவ்வளோ இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது, உயிரிழப்புக்கு வரைக்கும் போய் சேருது, இதெல்லாமே சொல்லியாச்சுங்க. இதில் மெயினாக வந்து டெங்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ராங்காக பண்ணிடுறாங்க. நிறையா லோக்கல் டாக்டர்ஸ்ட்டு போய் இது பண்ணுறாங்க. அது வந்து இது மாதிரி காம்ப்ளிகேஷன் ஓவராக போயிட்டு கடைசியில் உயிரிழப்புக்கு வருது. இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதாவது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், வைரஸுக்கு இதே கிடையாது. ஒன்லி நம்ம அட்டாக் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுடைய பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நீரிழப்பு ஏற்படாமல் அதை பேலன்ஸ் பண்ணணும். அதை செய்யணும் அப்படின்னாக்க பீரியாடிசியன் சரியான டாக்டர் வந்து சரியான டாக்டர்கிட்ட போனால் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. பீரியாடிசியன் வந்து படிச்சிருக்காங்க, அவங்க தான் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். தெரியாத டாக்டர்கிட்ட போனால் தான் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுது. அது வந்து கண்டிப்பாக டெங்குன்னு தெரிஞ்ச பின்னாடி அதை இன்ஜெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது.
பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அதை டெங்கு போனால் வேகமாக பிளேட்டெட்டை குறைச்சிட்டு நம்ம காம்படிஷன் கொண்டு போய் விட்டோம். ஆன்டிபயோட்டிக் கூட யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே காய்ச்சல்லாம் நம்ம பேராசிட்டமால் எடுத்துறோம், அதை எடுத்துக்கிறோம். அது வந்து டெம்பரேச்சர் பேலன்ஸ் தான். ஓகே சரி. ஆனால் இது டெங்கு பொறுத்த வரைக்கும் அந்த பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் டைரெக்டாக பிளேட்டில் இது பண்ணாங்கன்னா அதை வந்து வைரஸ் வந்து தூண்டி விட்டுற மாதிரி ஆயிரும். வேகமாக பிளட்டில் இது பண்ணிட்டு காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக இதாயிரும். பிளட் லீக்கேஜ், பிளாஸ்மா லீக்கேஜ் இதெல்லாம் கொண்டு போயிட்டு உள் உறுப்பு இதாயிரும். உள் உறுப்புல இந்த பிளாஸ்மா லீக்கேஜ், பிளட் லீக்கேஜ் ஆகாம பார்த்துக்கணும். அதுக்கு சரியான டாக்டர் இருந்தால் கரெக்டாக இது பண்ணுவோம். எல்லாருமே ட்ரெயின் அதை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்ல அந்த இப்போ புரோட்டோகால் பிரகாரம் தான் டாக்டர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நம்ம உயிர் பாதுகாத்துக்கலாம். வேற ஒரு சிம்பிளான மேட்ரு தான் அது. இது தெரியாமல் நிறைய 4 இடம் 5 இடம் ட்ரீட்மெண்ட் மாற்றி ஃபைனல் வந்து செப்சிஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, செப்சிஸ், மெலினா அந்த மாதிரி இதெல்லாம் போய் முடிஞ்சிருது. த்ரோம்போசைட்டோபினியா வைரல் இதுக்கு மோஸ்ட்லி த்ரோம்போசைட்டோபினியா, அதாவது பிளட் கிளாட் ஆயிரும். உள்ளூறுப்புல கிளாட் ஆயிடுச்சுன்னா த்ரோம்போசைட்டோபினியான்னு போட்டு டெத்தில் காட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த நிலைமைக்கு போகாமல் காக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கண்ட்ரோல் மெஷர்ஸ் மட்டும் சொல்லாமல் இருக்கு சார். இது மட்டும் சொல்லி கட்டுப்படுத்த கூட முடியாது. எப்படி இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்கு முன்னாடி இந்த நோயை பற்றி சொல்லிட்டேன் தெளிவாக. இந்த வைரஸ் எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியணும். டெங்கு பொறுத்த வரைக்கும் வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் மனுஷன் உடம்புல இருக்கு. சரி, நார்மலாக இருக்கிற உடம்பு எங்கே இருக்குது? எண்டமிக் ஏரியா, அதாவது டெங்கு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மைக்ரேட்டட் ஏதோ வியாபாரத்தை பர்சனல் ஒர்க்கு ஏதோ ஒரு இதுக்கு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வந்து வைரஸ்லோட இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து அது டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இங்கே அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ இருக்கணும். ஏடிஸ் எஜிப்டிங்கிறத அது எல்லா இடமே இருக்கு. இல்லாத இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அந்த ஏடிஸ் எஜிப்டி இருக்கிற இடத்துல நம்ம அந்த வைரஸ்லோடு இருக்கணும். ரெண்டாவது அந்த ஏடிஸ் எஜிப்டில் கொண்டாந்தா அது நம்மளை ஃபைட் பண்ணும்போது அதுக்கு வைரஸ் அங்கே போயிடுது. திருப்பி அது இதில் என்ன மற்ற எல்லா இதுலையும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் எதுனா எக் லே பண்ணுறதுங்களா, அந்த எக்கில் அந்த வைரஸ் போயிடுது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இணைப்பில் ஒரு வருக. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நான் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து பேசுகிறேன் சார். பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து யார் பேசுகிறேங்க ஐயா? உங்கள் பேருங்க? நவநீத கிருஷ்ணன் சார். நவநீத கிருஷ்ணன், சொல்லுங்கள். இன்னைக்கு தேசிய டெங்கு தினம், அது குறித்து டெங்கு தினம் சார். டெங்கு விழிப்புணர்வு சம்பந்தமாக நிறைய பயனுள்ள தகவல்கள் வழங்கிட்டு இருக்கீங்க. நிச்சயம் சார். அதே சமயம் இப்போ நம்ம கேரளாவில் இந்த வெஸ்ட் நைலில் ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்குது. அதையும் நம்ம எப்படி தடுக்கிற இந்த வழிமுறையும் ஐயா வாயிலாக கொஞ்சம் கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் சார். இப்போ புதுசாக இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், கேரளாவில் ஒரு புதிய விதமான வைரஸ் அப்படின்றது. ஆமாம், அது ஒரு தனி டாபிக்காகவே நம்ம தனி டாபிக். அது மஸ்கிட்டோ பண்ணுறாங்க. மஸ்கிட்டோ தான், அது வேற மஸ்கிட்டோ. கியூலஸ் பாப்பினோசிஸ்ன்ட்டு அது வேற மஸ்கிட்டோ. அந்த மஸ்கிட்டோ டோட்டலாக மஸ்கிட்டோ நம்ம அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். மஸ்கிட்டோ போனதான் மஸ்கிட்டோ போன எல்லாமே சேம் இதுதான். மஸ்கிட்டோவை நம்ம வளர விடாம இருந்தோம்னா எல்லா மேட்டரும் கட்டுப்படுத்தக்கூடிய சரி. இப்போ அவன் அங்க இருந்து இங்க வருவாங்க, கேரளா போயிட்டு வராங்க, அந்த வைரஸ் லோடு ஏத்திட்டு வந்தாலும் நம்ம வந்து நம்ம கிட்ட அந்த மஸ்கிட்டோ இருக்கான்னு நம்ம ஸ்டடி பண்ணல. நம்ம கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த மஸ்கிட்டோ இருந்தால் தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். வந்த ஆளோட அவரோட நின்றோம். சொல்லுங்க சார். அதுக்கான ஆய்வுகளும் அறிகுறிகளும் நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் ஐயாக்கிட்ட கொஞ்சம் நிச்சயம் நாம தொடர்ந்து கேட்போங்க. மிக்க நன்றி. உங்களுடைய கேள்விகளுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க. அதுக்கு இது வந்து நம்ம பார்டரில் வந்து அங்கேருந்து வரவங்களுக்கு செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீவர் சிம்டம்ஸோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க வைரஸ் லோடு இருக்கு அப்படின்ட்டு கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. காய்ச்சல் இருக்கிறவங்கள தனித்து இது வரைக்கும் பண்றதுனால எதுவும் இல்லை, அது மாதிரி எதுவும் இது பண்ணல. ரைட். நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய முறை நிறைவாக நிகழ்ச்சியோடைய நிறைவாக இருக்கணும். எங்க வைரஸ் எங்க இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அதாவது எக்லையும் போயிருது. முட்டை போட்டுச்சுன்னா முட்டையில அந்த வைரஸ் போயிருது. இப்போ மலேரியாலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் அது மாதிரி போகாது. அந்த இதோட நின்றும் உடம்பு அடல்ட்டோட சரி. சரிங்க. இதுல அப்படி இல்லை, முட்டையிலும் போயிடும். முட்டை வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து லார்வா ஆகும், புழு. அந்த புழுவிலேயே இருக்கும். அந்த புழு வந்து பீப்போ ஆகி திரும்பி அடல்ட் ஆகும்போது திருப்பி அதுலேயே அப்படியே வந்துருது. அப்போ வந்து இது மாதிரி 3 ஜென்ரேஷன் வந்து அந்த வைரஸ் இருக்கும், அப்படியே இருக்கும். ஒரு டைம் யாரோ ஒரு ஆள் கொண்டாந்து விட்டுட்டானா இப்போ அந்த எக்கு வந்து உடனே இதாகாது. 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷத்துல கூட நிழல் பகுதி அந்த மாதிரி இருந்து இருக்கும். திருப்பி அடுத்த மழை பெய்யும் போது அந்த எக்கு வந்து ஏச் அவுட் ஆகிட்டு அதுல இருந்து லார்வா வரும். அப்ப அந்த லார்வால வைரஸ் இருக்கும். அதை திருப்பி அடல்ட் ஆகும்போது அவன் கடிச்ச பிரஸ் மஸ்கிட்டோ. பட் ஆனா கடிக்கும் போது ரீஇன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷன் நியூவா வந்துடும். டெங்கு இருக்கும், அதுல இருக்கும். இது ஒரு இது இருக்குது. இப்போ இந்த எல்லா இடத்தையும் கண்டுட்டு நம்ம இது எல்லா இடத்துலயுமே இல்லாத மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு ஏரியால ஒரு ஆள் வந்துட்டு ஒரு டெங்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணோம், வைரஸ் எங்கெல்லாம் இருக்கும்
அடல்ட்டில் இருக்கும். அங்க இருக்கிற கொசு எப்படி அவர் கடிச்சிருக்காரு, 2 நாள் 1 நாள் தங்கியிருப்பாரு, 1 மணி நேரத்துல கூட கடிச்சிருக்கலாம். மொத்தத்துல மஸ்கிட்டோவுக்கு போயிருச்சு. அப்போ அந்த கொசு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும். அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பூரா அடல்ட் மஸ்கிட்டோவும் காலி பண்றதுக்கு இப்போ அதாவது புகை மருந்து அடிப்பாங்க. அதில் இன்டோர் அவுட்டோர்னு சொல்லுவாங்க. இன்டோர்னாக்க வீட்டுக்கு உள்ளார அடிக்கணும் போக. ஏன்னா இது மஸ்கிட்டோ எங்க ரெஸ்டிங்க இன்டோர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளதான் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த துணி, இந்த அழுக்கு துணி இதெல்லாம் போட்டு ஆமா, எங்க சந்து பகுதி இருக்கு அதெல்லாம் அவங்க விட்டுட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அப்ப இது எல்லா இடம் படும்போது புகை மருந்து அடிச்சா எல்லா இடத்தும் பரவிடும். அதனால அது அடல்ட் மஸ்கிட்டோ அவங்க காலி ஆயிடுது. இதை எடுத்துட்டு அடல்ட் காலி பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்ப அங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் அடிச்சிட்டோம்னாக்க அங்க இருக்கிற அடல்ட் புறம் காலியாயிரும். வைரஸ் இருந்தாலும் அதில் அவுட் ஆயிரும். அதுக்கு அடுத்து முட்டை எக்லே பண்ணிருக்கோம். அந்த எக்லே யாரும் பாக்குறதுல அந்த எக்கில் வந்து இருக்கும். அந்த எக்கு எப்படி இது பண்றது யாரும் கண்ணுக்கு தெரியாது. அது ஏதோ கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்னா சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல பவுடர் ஃபார்மேஷன்ல இருக்கும். அது சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் வச்சு பார்த்தா அது எக்கு நல்லா காடை முட்டை மாதிரி வரி வரியா இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அது என்ன பண்ணும், அதாலிக்குனாக்கா தேய்ச்சி சுண்ணாம்பு பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவோம். 15 நாளைக்கு ஒருக்க அந்த தண்ணி சேகரிக்கிற பாத்திரங்களை நல்லா கழுவி வைக்கணும். அப்ப அந்த எக்கு பூரா டஸ்ட் ஆயிடாது. நீங்க பாத்திரத்துல இருக்குன்றீங்க. பாத்திரம்னா கண்டெய்னர், சிமெண்ட் தொட்டி, பேர்ல ட்ரம்ல இருக்கு. எல்லாத்துலயும் தண்ணி எங்க பிடிச்சி வைக்கிறீங்க எல்லாத்துலயும். ஆமா, எல்லா பாத்திரத்துலயுமே இருக்கும். நீங்க கண்ணுக்கு தெரியாது. ஆமா, தெரியாது. அதான் ஒரு பிரச்சனை. அப்ப அதை எக்கு க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாதானே தெரியும். தெரியாம மறைமுகம் எஸ்கேப் ஆயிரும். நாம நினைக்கிறோம் சுத்தமா இருக்கும். ஆமா, நீங்க அடல்ட் கொண்டுவீங்க, ட்ரீட்மெண்ட் அவர் பேஷனுக்கு இது பண்ணிடுங்க, ஆனா எக்கில் நின்று போயிடும். அப்புறம் 2வது லார்வாவுக்கு அப்டேட்டுங்கிற மருந்து கொடுத்து நம்ம டொமஸ்டிக் பிரீடிங் செக்கர் அப்படின்ட்டு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நம்ம மாவட்டத்துல வந்து 360 பேர் வேலை செய்யறாங்க. இவங்க போய் ஒவ்வொரு வீடை செக் பண்ணி இப்ப நம்ம சொன்ன இதெல்லாம் இருக்கா, லார்வா இருக்கா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஆனா இது ஓவரால் எல்லா ஏரியாவும் முடியாது. நம்ம அவங்க பீரியாடிக்கலா போவாங்க. ரொட்டேஷனல் பேஸ்ல எங்க வந்து பாதிப்பு இருக்கோ அங்க கவனம் கொடுத்து, ஹை ரிஸ்க் ஏரியா எங்க எங்க இருக்கு அந்த ஏரியால மட்டும் அது பீரியட் அல்லது கேஸ் வந்த ஏரியா அந்த மாதிரி அந்த முறையில வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய டெங்குடைய முடியுது. இது என்ன செஞ்சாலும் மக்களே ஒத்துழைப்பு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைவா நீங்க சொல்லக்கூடியது மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம என்ன செய்யணும், மக்கள் என்ன மக்களை தான் நம்ம சொன்னது எல்லாமே செய்யணும். வாரம் ஒரு முறைக்கு பாத்திரம் வந்து இது பண்ணணும். சரிங்க. வேஸ்ட் பொருள் எந்த காரணம் வந்து தூக்கி போடக்கூடாது. அது இப்ப மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இது இப்ப ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா ஜூன்ல ஆரம்பிச்சுட்டா ஜனவரி 15 வரைக்கும் இருக்கும். ஜூன்ல தான் சொன்னாங்க. ஆனா இப்போ சமீபத்துல இன்னைக்கு காலையில செய்திகள்ல மாவட்டத்துல சில மாவட்டங்கள்ல டெங்குனுடைய அறிகுறி தென்படுது, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கை. ஆமா, இப்ப நம்மளே பாலக்கோடு லாஸ்ட் வீக் வந்துருச்சு. இப்ப 3 கேஸ் ஆயிடுச்சு. இப்ப 2 டேஸ்ல 3 கேசஸ் பாலக்கோடு ரிப்போர்ட்டட். ஆமா, பாலக்கோடு லைன்ல இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அப்புறம் மாவட்டம் ஃபுல்லா விட்டோம்னா அப்படியே கடகடன்னு வந்துடும். இந்த டைம்ல மக்கள் கொஞ்சம் அவங்க வீட்டை சுத்தம் வச்சுட்டாங்கன்னா மிக நிறைவான கருத்துங்க. 2-3 நிமிடங்கள் தான் இருக்கு. மக்கள் என்ன செய்யணும் நிறைவா? நீங்க இப்போ இந்த மழை சீசன் சாரல் அதுவும் 2 நாள்ல வருதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. வீட்டை சுத்தி சுத்தம் பண்ணி எந்த வேஸ்ட் பொருளும் போடக்கூடாது. மழை தண்ணி எங்கேயுமே எதுலயும் இருக்கக்கூடாது. சரிங்க. சின்ன பொருள் கூட அது அவங்களுக்கே கேர்லெஸ்ஸா யூஸ் இல்ல அப்படிங்கிறதா சொல்றாங்களே இல்லையா, அந்த மழை தண்ணி பத்தி அவங்களுக்கு இன்னும் அறியாம இருக்கு. ஒன்னும் அவேர்னஸ் இல்ல. அந்த தண்ணி இதால வரும், அதுல லாரம் வர்றது கல் சொல்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அவங்க வீட்டை சுத்தி இது பண்ணாங்கன்னாவே கிளியர் ஆயிரும். வேற எந்த இதுவும் தேவையில்லை. ஒன்னும் பெருசா ஒன்னும் இது பண்ண பெருசாலாம் தேவையில்லை. அவர்கள் வீடு சுற்று வட்டாரம் உள்ள எல்லாத்தையும் வந்து சுத்தமா இருந்ததுன்னா இந்த கொசுவை வந்து நம்ம முழுசா ஒழிக்கிறோமா இல்லையோ ஓரளவுக்கு. இன்னும் நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த எஜுகேட்டட் பர்சன் கூட இந்த லார்வா தான் இது கொசுவா வருதாங்கிறது இன்னும் அது கற்பனையாவே இருக்கவில்லை, நேரடியாக பார்க்க முடியும். ஆமா, சொன்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த இதெல்லாம் தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த புழுவுக்கு கூத்தாடி புழுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. தலையாடி இப்படி ஆடிட்டு இருக்குங்களா, அதனால கூத்தாடி புழு. ஆமா, இந்த புழு வந்து இதுதான் கொசுவாதுங்கிறது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அந்த புழு ஒழிச்சாங்கன்னா முடிஞ்சு போகுது. அது கண்ணிலே பட விடக்கூடாது. அது நம்ம வீட்டினுடைய யமன் எதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனசுல வரணும். இப்ப பாம்பு கண்ட வளர்த்துறாங்களா, அது இந்த லாரா வளர்த்துறாங்க சாதாரணமா. அதுவும் உயிரத்தான் எடுக்குது, இது உயிரத்தான் எடுக்குது. ஆனா அது புரிஞ்சுக்கணும் மக்கள். அது உடனடி எடுத்துறது, இது கொஞ்சம் மெதுவா எடுக்குது. அதாவது ஸ்லோவாக காம்ப்ளிகேஷன், பணம், எக்கனாமிக் லாஸ் வேற. போய் அட்மிஷன் ஆனா 7 டேஸ் ஃபாலோ பண்ணும். டெங்குன்னு தெரிஞ்சுட்டா நீங்க 7 டேஸ் கண்டிப்பா மெடிக்கல் சூப்பரேஷன் இருந்தீங்கன்னா தான் காப்பாத்திட்டு வரணும். கவனமா இருக்கணும். அப்ப எவ்வளவு செலவாகும்? 1 வீக் போய் இது பண்ணது எக்கனாமிக் லாஸ், பொருளாதார ரீதியாக லாஸ், உடல் மன ரீதியாக பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.
சரிங்க சார், ஒரு நல்ல விஷயம். நல்ல செய்திகள் நிறைய மக்களுக்கு வானொலி மூலிமா நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். குறிப்பாக இன்றைக்கி தேசிய அந்த டெங்கு தினத்தில் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் சமுதாய வானொலியின் வாயிலாக மாவட்ட மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச செய்திகளை மக்கள் கேட்கக்கூடிய அளவில் நம்ம செய்திகளை கொடுத்துறீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அந்த மருத்துவ சேவை, இந்த காய்ச்சல் தொடர்பான தடுப்பு முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஓகே. அன்பான நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சி. இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியில் தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்ட மலேரியா தடுப்பு அலுவலர் கே. சுப்பிரமணியம் அவர்கள் இதுவரையில் நம்மோடு உரையாடினார். டெங்கு குறித்தான பல்வேறு தகவல்கள், குறிப்பாக கொசுவினுடைய கட்டுப்படுத்தக்கூடிய விதம், அந்த கொசு தடுப்பு முறைகள் குறித்து பல்வேறு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய செய்திகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீடுகளை சுத்தமாக சுகாதாரமாக பராமரித்தோம் என்று சொன்னால் கொசுவினை கட்டுப்படுத்தலாம். கொசுவை கட்டுப்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான காய்ச்சல்களை நாம் தவிர்க்க முடியும் என்ற அன்பு வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இணைந்திருங்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.